وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم أكثر ذكر هذه اللذات رواه البخاري والنسائي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கையில பல இன்றியமையாத நிலைமைகளை அவனுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். மனிதன் வாழ்க்கையில விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த நிலைமைகளை அவன் வாழ்க்கையில சந்திக்கணும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் சந்திக்க வேண்டிய நிலைமைகள்ல மிக முக்கியமான ஒரு நிலைமைதான், எந்த மனிதனாலையும் தப்பிக்க முடியாத ஒரு நிலைமைதான் மவுத் என்று சொல்லக்கூடிய மரணம் என்ற நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஏகப்பட்ட ஆயத்துக்களை விளங்கப்படுத்துறான். மவுத் என்றா என்ன, ஒவ்வொரு விதமாக பல மாதிரி அல்லாஹ் பேசுறான். மவுத் என்ன முறையில மனிதனுக்கு வந்து சேரும், மவுத்துடைய வரைவிலக்கம் என்ன, மவுத்தை பத்தி ரொம்ப தெளிவாக பல இடங்கள் அல்லாஹு தஆலா பயான் செஞ்சு கொண்டிருக்கிறான். குர்ஆன்ல எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஆயத், காதுகள் அடிக்கடி விழக்கூடிய ஆயத்தான் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை சுவைச்சுதான் ஆகணும். அதே போல அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், இன்னல் மவுத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். மவுத்தை கண்டு நீங்க எங்கால வெறுண்டு ஓடினாலும் மவுத் உங்களை வந்து சந்திக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நான் இந்த குத்பாவுடைய ஆரம்பத்தில் ஓதின ஆயத், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. எவ்வளவு பெரிய பலமான கோட்டைகள் ஒளிஞ்சாலும் உங்களைய மவுத் அடையும் என்பதாக சொல்றான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த். எந்த மனிதனுக்கும் துனியால வாழக்கூடிய யாருக்கும் நிரந்தரம் என்ற ஒன்று அல்லாஹு தஆலா கொடுத்தது கிடையாது. அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் விளங்கப்படுத்துறான், வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்தின் தமூத். எந்த மனிதனுக்கும் தெரியாது அவன் எந்த இடத்துல பூமியில எந்த பகுதியில மௌத்தாகுவான் என்பதாக எந்த மனிதனுக்கும் தெரியாது என்பதாக மௌத்தை பத்தி பல இடங்கள்ல பல மாதிரியாக பல கோணங்கள் எல்லாம் பயான் செஞ்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, மவுத் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய பாடத்தை படிச்சு தருவது.
கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க. பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விடத்தையும் கல்பால கொஞ்சம் எடுத்து சிந்திச்சு பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 அவர் அல்லது 3 அவர் அதுக்கு மேற்பட்ட எவ்வளவு நேரம் எடுத்து நாங்க மௌத்த பத்தி பேசினாலும், மௌத்த பத்தி நாங்க கேட்டாலும், அதை விட எங்கட வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை எது கொண்டு வரும் தெரியுமா? ஒரு ஜனாதாவை நேரடியாக கண்ணால பாக்குறது இருக்குதே, இது பெரிய ஒரு பாடத்தை எங்கட வாழ்க்கையில படிச்சு தரும். ஒரு 2-3 அவர் பயான் செய்யறதை விட, 2-3 அவர் நாங்க மௌத்த பத்தி பயானுண்ட கேட்கிறத விட, மௌத் எவ்வளவு பெரிய பாடத்தை படிச்சு தருவதுண்டா, ஜனாசா உண்ட நேரடியா பாக்குறது இருக்குதே பெரிய ஒரு தாக்கத்தை கல்புக்கு கொண்டு வரும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்துடைய மரணத்துடைய எல்லா கட்டத்தையும் பின்துயருமாறேன்னு சொன்னாங்க. அது மௌத்துடைய ஞாபகத்தை கொண்டு வரும், மௌத்த பத்தி அதிகம் சிந்திக்க வைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசா குளிப்பாட்டுறாங்களா, குளிப்புல கலந்துக்கோங்க. அந்த குளிப்பாட்டக்கூடிய நேரத்துல யோசிங்க, எங்களுக்கும் ஒரு நிலைமை இதே நிலைமை வரும். எங்களையும் ஆடை இல்லாத நிலைமையில யாரோ ஒருவர் எங்களை குளிப்பாட்டுவாங்க. எங்கட தேவைய தனியா செய்யறோம், ஆனா ஒரு நாள் வரும் எங்களை இன்னொருத்தர் குளிப்பாட்டுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஃபன் செய்யறாங்க, நாங்க நல்ல முறையில் அழகா ஆடைகள் உடுக்கிறோம், ஆனா ஒரு நேரம் வரும் தைக்கப்படாத ஆடைகளுக்கு உடுப்பாட்டப்படும். இதை சிந்திக்கணும் வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல மௌத்துக்கு பின்னால் இத்திபா செய்யுங்க. எத்தனை பேர் எங்கட பின்னால நின்றாலும் ஜனாசாவ எங்கட குடும்ப பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க வாசலோடு அனுப்பி வச்சிடுவாங்க, கொண்டு போய் தடக்கிட்டு வந்துடுங்க. இத்திபா செய்யுங்க. எனக்கும் இதே நிலைமை, சொந்த பந்தங்களை வீட்டுல விட்டுட்டு, என் உம்மா மனைவியை விட்டுட்டு நான் தனியா சந்தாக்கு ஏறி பிரயாணம் செய்யும். அதே போல தஃபன்ல கலந்துக்கோங்க. அடக்கக்கூடிய நேரம் அந்த கபரிஸ்தானுக்கு பக்கத்துல நில்லுங்க. சிலவங்களுக்கு பயம் நிக்கிறது, சிலவங்களுக்கு கபருக்குள்ள இறங்குறதுக்கு பயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத கண்ணால பாக்குறது இருக்குதே, 2-3 அவர் 4-5 அவர் பயான் தேவைப்படாது. இத பார்த்தா போதும் மௌத்துடைய சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை நாங்க வாழ்க்கையில விளங்குறோமோ இல்லையோ, அந்த காலத்துல வாழ்ந்த நல்ல மக்கள் சாலிஹான மனிதர்கள் வாழ்க்கையில விளங்கினாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நிலைமையில இருந்தாலும், மௌத்துடைய நிலைமை என்ன, மௌத்தை விட்டு யாருக்கு யார பாதுகாக்கலும், மௌத்தை விட்டு யாரும் தப்ப முடியாது, இந்த விஷயத்தை வாழ்க்கையில தெளிவா விளங்கினாங்க. எங்களுக்கு தெரியும், ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுமுல்லாஹ் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளன் இஸ்லாத்துல. எடுத்து பாருங்க, சுபஹானல்லாஹ். வாழ்க்கையில அரசன் என்ற விடயத்தை தாண்டி வாழ்க்கையில எவ்வளவு பக்குவமான மனிதன் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நஃபில் தொழுவான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். ஒரு அரசாட்சியில் இருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு பெரிய ஆட்சி தெரியுமா? இந்த உலகத்துல 144 நாடுகள் இருக்குது. அவர் ஆட்சியை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லணும் என்றா, கிட்டத்தட்ட 41 நாடுகளுடைய ஆட்சியை தனியா செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ். இந்த காலத்துல செய்ய முடியுமா? 41 நாடுகளுடைய ஆட்சி ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு கீழால இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஆட்சியாளன். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு நேரம் வருவது, ஒரு சந்தர்ப்பம் வருவது, அந்த ஊர்ல ஒவ்வொரு நாடுகள் இருக்கக்கூடிய தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் அந்த காலத்துல செக் பண்றது யூரினை கொண்டு, சிறுநீரை கொண்டுதான் மௌத்துடைய அலாமாத்துகளை செக் பண்ணுவாங்க, பரிசோதிப்பாங்க. அந்த காலத்துடைய மருத்துவர்கள் இவருடைய சிறுநீரை கொண்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு மௌத்துடைய அடையாளத்தை போலதான் நீக்குது, மௌத்துடைய அடையாளத்தை போலதான் நீக்குது, மௌத்து வரப்போற மாதிரி தான் விளங்குது. உறுதியாக யாருக்கும் செல்லவே மௌத்து எங்க வரும் என்று சொல்ல முடியாது. ஆனா குறிப்பாக சொல்றாங்க, மௌத்துடைய அடையாளத்தை போல இருக்குது. இந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இப்ப சரியான வருத்தம் உடம்பெல்லாம், என்னை ஒரு கதிரையில உட்கார வைங்க சொன்னாங்க. இந்த நிலைமையில சொன்னாங்க உட்கார வைங்க, சொன்னாங்க தூக்கு அப்படியே கதிரைய சொன்னாங்க, ஏண்ட ராணுவ படைக்கிட்டனைய கொண்டு போங்க. யாருக்கிட்ட? 41 நாடுகளுக்கு கீழே அரசாட்சி செஞ்சவங்க.
சொன்னாங்க ஏண்ட ராணுவ படைக்கிட்டனே கூட்டிட்டு போங்க. சொன்னாங்க ராணுவ படைய பார்த்து, என்னுடைய வீரர்களே, படை வீரர்களே, எனக்கு மௌத்துடைய அடையாளம் என்பதாக மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. உங்களோட படைய கொண்டு இந்த ஹாரூன் ரஷீத காப்பாத்த ஒத்தரிக்கிறாங்களான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ். சொன்னாங்க யாரும் கிடையாது, யாரும் இல்ல. சொன்னாங்க மருத்துவர்கள் கிட்ட கொண்டு போங்க, இந்த நாட்டுல தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள். சொன்னாங்க எனக்கு மௌத்துடைய அடையாளம் என்பதாக சொல்லப்பட்டுட்டு எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து ஏண்ட மௌத்துக்கு மருந்து செய்ய முடியுமா? யாராவது ஒரு மருத்துவன் என்னைய வாழ்க்கையில காப்பாத்தேலுமா? எல்லாம் மறுத்தாங்க, செய்ய முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஊர்ல இந்த அறிவு ஜீவிகள், புத்திசாலிகள், ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டே போனாங்க. பெய்த்து கேட்டாங்க, என்னைய யாருக்கு சரி காப்பாத்தேலுமா? சொன்னாங்க, எல்லாம் கைய விரிச்சாங்க, காப்பாத்தேலா. கடைசியா சொன்னாங்க, என்னைய அடக்கப்படுறதுக்காக வேண்டி நேரத்தோட சொன்னாங்க, குழிய தோண்டி வைங்க. சொன்னாங்க, என் கபரை கொஞ்சம் கொண்டு போய் காட்டுறீங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபர் கொண்டு போய் காட்டப்பட்டுச்சு. தேம்பி அழுதாங்க. எவ்வளவு பெரிய ஆட்சியில ஈந்தாலும் ஒரு நாள் வரும், நிச்சயமாக இந்த கபருக்குள்ளால ஒவ்வொருத்தரும் போகும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி சக்கராத்தில் ஈக்க போகல ஒரு துவா ஒன்று ஓதினார். உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இந்த துவா எவ்வளவு வாழ்க்கையில முக்கியமான துவா. சொன்னாங்க, அல்லாஹும்ம யா மன் லா யஸாலு முல்குஹு, அல்லாஹும்ம யா மன் லா யஸாலு முல்குஹு இர்ஹம் அலா மன் கத் ஸால முல்குஹு. யாருடைய அரசாட்சி கடைசி வரைக்கும் இல்லாம போகாம இருக்குமோ, அதாவது அல்லாஹ்வுடைய ஆட்சி. யாருடைய அரசாட்சி கடைசி வரைக்கும் இல்லாம போகாதோ அவன் கிட்ட நான் கேட்கிறேன், யாருடைய அரசாட்சி இப்ப இல்லாம போகுதோ அவனுக்கு நீ இரக்கம் காட்டு யா அல்லாஹ். இந்த முறையில துஆ செஞ்சு கொண்டிருந்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில கொஞ்சம் யோசிங்க, மௌத்துடைய சிந்தனை எவ்வளவு எங்கட உள்ளங்கள் ஏகுது. நாங்க எல்லாம் யோசிக்கிறது எப்படி தெரியுமா? குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தாகிட்டாரு, நாங்க அழுகுறோம், நாங்க கவலைப்படுறோம், இதுக்கு போற எப்படி சந்திக்கணும், அழுகுறாங்க. ஆனா இந்த அழக்கூடியவங்க யோசிக்கிறாங்க இல்ல, ஒரு நாள் எனக்கும் இதே நிலைமை வரும் என்பதாக யோசிக்கிறாங்க இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, வேடிக்கையா ஒரு விஷயம், மௌத்தா போனவளை வீட்டிலேருந்து வழி அனுப்புறீங்களே, யோசிங்க, ஒரு மனுஷனை நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் என்று, சரி வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் என்பதாக யோசிங்க. ஏன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாலிபனை 25 வயது மட்டும் நாங்க வளர்த்ததுக்கு பின்னால நாங்க அவரை வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம். 2 வருஷம் எக்ரிமெண்ட்ல. இப்ப முழு குடும்பமும் எங்க போம்? ஏர்போர்ட்டுக்கு போம். ஏர்போர்ட் வாசல்ல இருந்து வழி அனுப்புறதுக்காக வேண்டி முழு குடும்பமும், உம்மா வாப்பா எல்லாம் அழுகுறாங்க. ஏன்? 2 வருஷம் எக்ரிமெண்ட்ல பொடியன் போறான், ரிட்டர்ன் ஆவானா இல்லையான்னு தெரியா. இந்த கவலை, இவனை வாழ்க்கையில நாங்க பிரிய போறோமே, இந்த கவலை உள்ளத்துல, ரிட்டர்ன் ஆவானா இல்லையான்னு தெரியா. யாருக்கு சரி உத்தரவாதம் ஈகுதா? இல்ல. ஆனா அதே ஃபேமிலியில, அதே குடும்பத்துல, இதே வயதுடைய ஒரு வாலிபன், அவன் இன்னொரு 2 கிழமையில இந்த வாலிபன் எங்க போய்த்து வேலை செய்ய போறானோ அதே நாட்டுக்கு, அதே இடத்துக்கு 2 கிழமையில போறதுக்கு கேட்கிறான். முழு குடும்பமும் அழுவும் அந்த இடத்துல, அந்த வாலிபன் அழமாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும், வாப்பா நீ முன்னுக்கு போ, பின்னுக்கால நானும் 2 கிழமையில வரத்தான் போறேன். இதே சிந்தனை தான் வீட்டுல இந்த ஒவ்வொருத்தரையும் நாங்க கபருக்கு அனுப்ப போகல யோசிக்கணும். வாப்பா நீங்க முந்திட்டீங்க வாப்பா, பின்னுக்கு எங்களுக்கு இதே நிலைமை தான், நாங்களும் பின்னுக்கால உங்களை இத்திபா செய்ய போறோம், நாங்களும் வரத்தான் போறோம். மௌத்த மறந்து அழுகுறது இல்ல. துனியால எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும், கடவுள் இல்ல, இறைவன் இல்லை என்று செல்ற ஒரு நாத்திகவாதியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ற ஒரு நிலைமை தான் மௌத்து. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க, அவன் இறைவன் இல்லை என்று சொல்லுவான், ஆனா மௌத்து இல்லை என்று சொல்ல மாட்டான். எல்லாம் ஏற்றுக்கொள்ற ஒரு நிலைமை மௌத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மௌத் அடைகிறதுல சந்தேகம் இல்லை. மௌத்த வாழ்க்கையில நாங்கள் அடைவோம் என்று சந்தேகம் கிடையாது. மௌத்த எங்களுக்கு தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் வாழ்க்கையில மௌத்த தடுக்கலாம். ஆனா எங்கட மௌத்த நல்ல மௌத்தாக ஆக்கி கொள்றதுக்கு வாழ்க்கையில முயற்சி செய்ய முடியும். எல்லாத்துடைய விருப்பமும் அப்படிதானே.
மௌத்தா போகல சாலிஹான முறையில மௌத்தாகணும், நல்ல மனிதனா மௌத்தாகணும், யாருக்கும் அநியாயம் செய்யாம மௌத்தாகணும், யாருடைய பதுவாவை தின்னாம மௌத்தாகணும், யாருக்கும் கடன் இல்லாம மௌத்தாகணும். இப்படி ஆசைன்னா நல்ல மௌத்து வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு வாழ்க்கையில என்ன முயற்சி செய்யறோம்? நல்ல மௌத்து கிடைக்கணும் என்று எவ்வளவு பேர் பாவத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில நல்ல மௌத்தோனும், வாழ்க்கையில முழுக்க முழுக்க பாவம் தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எவ்வளவு பேருடைய ஜனாதா வாழ்க்கையில கண்ணால பாத்திப்போம். எத்தனை பேருடைய ஜனாதா செய்தி காதுல புழுந்திக்குது. எத்தனை பேருடைய ஜனாதாக்கு மண்ணை வாரி போட்டுட்டு வந்து இப்போ எத்தனை பேருடைய ஜனாதா நல்ல மனுஷனா துனியால அடையாளம் காட்டினவங்க, ஆனா அவங்களோட ஜனாதா கடைசியில அடையாளம் காட்ட இயலாத அளவுக்கு மாறிச்சா இல்லையா? எவ்வளவு பேர். சில மனிதர்களுடைய ஜனாதா 2 வருஷம் மோச்சரியில, சில மனிதர்களுடைய ஜனாதா மாசக்கணக்கு மோச்சரியில, சில மனிதர்களுடைய ஜனாதா இங்க எப்படி என்று தெரியாது, கொழும்பு பகுதிகள்ல அவங்க மௌத்தாகின என்றே ஊட்டாள்களுக்கு தெரியா, வருஷ கணக்கு ஹாஸ்பிட்டல்ல, முடிவு பயங்கரம். காரணம் என்ன கண்ணியமிக்கவர்களே? முதலாவது நல்ல மௌத்து வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கணுமா? வாழ்க்கையில பாவம் செய்யறது விடும். பாவத்தை கொண்டு நல்ல மௌத்து எதிர்பார்க்கவான. குறிப்பா ரகசியமான பாவம் ஈகுது. வெளிரங்கத்துல நல்ல மனுஷன், வாழ்க்கையில வெளிரங்கத்துல நல்ல புள்ள, இவரை பார்த்தா எல்லாம் சாலிஹான பொடியன்னு தான் செல்றது, சாலிஹான மனுஷன். ஆனா அவன் தனியா செய்யற அட்டூழி அநியாயம் ஈகுது. சுபஹானல்லாஹ். வெளிரங்கத்துல நல்ல புள்ளமா ஈப்பான், ஆனா செய்யற பாவம் எல்லாம் தனியா செஞ்சுட்டு வந்துடுவான். ரகசியமா பாவம் செய்யறோம் நீக்கிறானே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இவன் கேவலப்படுறது சக்கராத்துல என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இவன் நல்லா கேவலப்படுத்துவான் சக்கராத்துல. அடையாளம் காட்டல்ல, நல்லவனா வாழணும். வெளிரங்கத்துல நல்லம், சூரத்தை கொண்டு நல்ல மனுஷன் என்று செல்லுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மௌத்தோனுமா? வாழ்க்கையில கமா தஐஷூன தமூத்தூன். எப்படி வாழ்றோமோ மவுத் அப்படிதான் வரும். எப்படி எங்கட வாழ்க்கை ஈக்கிதோ மவுத் அப்படிதான் வரும். சில மனிதர்கள் வாழ்க்கையில மோசமா வாழுவாங்க, ஆனா முடிவை பாக்கியலும் சுஜூதுல மவுத்து. ஏன்? வாழ்க்கையில பாவத்தை உணர்ந்துட்டாங்க, வாழ்க்கையில தௌபா செஞ்சிட்டாங்க. ஆனா தௌபா செஞ்ச மனுஷன் பாவத்தை ஒரு சமூகம் பேசிக்கொண்டே இருக்கும். அவன் பாவம் ஒண்ணு நடந்திருக்கும் வாழ்க்கையில, அவன் பாவம் செஞ்சு 10 வருஷம், அவன் செஞ்ச பாவம் தெரியும், அவன் செஞ்ச தௌபாவனே தெரியா. வாழ்க்கையில அவன கண்ணியம் கூடுது. நாங்க இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச தவற வச்சு அவரை பேசிக்கொண்டுதான் நீப்போம். இவன் என்ன இருந்தாலும் இப்படி, என்ன இருந்தாலும் அப்படி. நாளுக்கு நாள் அவன் தரஜா கூடிக்கொண்டே போகுது. காரணம் என்ன தெரியுமா? அவர் செஞ்ச பாவத்தை விட அவர் செஞ்ச தௌபாக்கு அல்லாஹ் சரியான விருப்பப்பட்டுட்டார். அதனால வாழ்க்கையில பாவம் செய்யறதை விட்டா நல்ல மவுத்து கிடைக்கும். முதலாவது நாங்க செய்ய வேண்டியது பாவத்தை விடணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு மனிதன் வஃபாத்தாகினாங்க. ஹஜ் செஞ்சுட்டு வந்த உடனே மௌத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவருடைய ஜனாதாவுடைய தலையை மூடவானம் திறந்து வைங்கடா, அப்படி அடக்கம் செய்யுங்க. கேட்டாங்க சஹாபாக்களே, சொன்னாங்க ஃபஇன்னஹு யுஹ்ஷரு யௌமல் கியாமத்தி முலப்பியா. சொன்னாங்க தல்பியாவோட மௌத்தா வைக்கிறாரு, கியாமத்துல தல்பியாவோட தான் எழும்புவார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தல்பியாவோட மௌத்தாவினவர். சுஜூது செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? சுஜூதுல மௌத்தாகிறது சந்தேகம் இல்லை. வாழ்க்கையில குர்ஆனோட மஹப்பத்தா, குர்ஆனோட மௌத்தாகணும் என்று கேட்கிறோமா? குர்ஆனோட அல்லாஹ் மௌத்த தருவான். எப்படி விரும்புறோமோ அப்படி மௌத்து கிடைக்கும். ஆனா பாவம் செஞ்சு நல்ல மௌத்தை எதிர்பார்க்கவான். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் ஆமிர் ரஹ்மஹுல்லாஹ். இந்த ஆமிர் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய மகன்மார் சொல்றாங்க, என் வாப்பா ஆமிர் ரஹ்மஹுல்லாஹ் இவங்க ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுந்ததுக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க, வாசல்ல இருந்து ஒரு துவா ஒன்று ஓதுவாங்க, 2 கையேந்துவாங்க, அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்பாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மீத்தத்தல் ஹஸனா. கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய முடிவை அழகாக்கி வச்சிரு, என்ன மௌத்த அழகாக்கி வச்சிரு யா அல்லாஹ். நாங்க எங்கட வாப்பா கிட்ட கேட்டோம், வாப்பா வமல் மீத்தத்தல் ஹஸனா, அழகான மௌத் என்றா என்ன வாப்பா? என்னது அழகான மௌத் என்றா? அழகான முடிவு என்றா என்னது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லி காட்டினாங்க, துவஃபனி அல்லாஹு வஅன சாஜிது. சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கு
பல காலமாக சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்னைய பொறுத்த மட்டும் நல்ல மௌத்ன்றது ஏண்ட சுஜூதுல ஏண்ட ரூஹ் போகணும், ஏண்ட சுஜூதுல ஏண்ட ரூஹ் போகணும். எனக்கு இதுதான் நல்ல மௌத். அதை தான் நல்லா கிட்ட கேட்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் இவங்களுக்கு நல்ல சோமில்லா வைத்துட்டு, நல்ல சோமில்ல சொல்றாங்க மகன்மார்கிட்ட, என்னைய தூக்கி கொண்டு போங்க, மஸ்ஜிதுக்கு போகணும். நான் சொன்னா இந்த நிலைமையில போக வேணும். சொன்னாங்க நான் போகணும், என்னைய தூக்கிட்டு போகும். இப்ப மஸ்ஜிதுக்கு தூக்கி கொண்டு போறாங்க. மகரிபுடைய தொழுகை சொன்னாங்க, மகரிபுடைய தொழுகையை நான் தொழணும். அழகான முறையில உது செய்யறாங்க, அழகான முறையில தக்பீரை கெட்டுறாங்க. அந்த இடத்துல சுன்னத்தான சூறாக்கள் ஃபாத்திஹா எல்லாம் ஓதுறாங்க. ஓதினத்துக்கு பின்னால ருக்கு செய்யறாங்க. சுஜூதுக்கு போனவங்க எலும்பல்ல. ஆமீர் ரஹிமஹுல்லாஹ் சுஜூதுல மௌத்தாகினார். ஏன் எதிர்பார்ப்பு எப்படி? சுஜூது செஞ்ச நிலைமையில என்ன மௌத் ஈக்கோணும் யா அல்லாஹ். அந்த நிலைமையில அல்லாஹ் அவருக்கு மௌத்த கொடுத்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் மதீனாவுடைய தாபிஈன்கள் மிக முக்கியமான ஒருத்தர். 7 ஃபுகஹாக்கள், அதுல மிக முக்கியமான ஒருத்தர் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உஸ்தாத் சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ். இவங்களுடைய சக்கராத்துடைய நேரம், புள்ள எல்லாம் அழுறாங்க, சுத்தி நின்று எல்லாம் அழுறாங்க. இந்த நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே சொல்றாங்க, வாப்பா நீங்க மௌத்தாவ போறீங்க, கவலை தாங்கலாம். சொன்னாங்க, ஒன்றும் பயப்படவானம், ஒன்றும் பயப்படவானம். ஏண்ட வாழ்க்கையில ஒரு அமல வச்சு ஏண்ட மௌத்த வீணாக்காத யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட நான் துஆ கேட்டீகிறேன். கேட்டாங்க, என்ன அமல் வாப்பா? சக்கராத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? சொன்னாங்க, அஸ்ஸன முஅஸ்ஸினுன் முந்து 40 சனா இல்லா வ அன ஃபில் மஸ்ஜித். சொன்னாங்க, நான் மஸ்ஜிதுல முஅஸ்ஸினோட பக்கத்துல நின்று 40 வருஷம் அல்லாஹ்வை சுஜூத் செஞ்சிருக்கிறேன். ஏண்ட வாழ்க்கையில 40 வருஷமா நான் அடுத்த மனிதர்களுடைய முதுக கண்ணால கண்டில்லைண்டா. சுபஹானல்லாஹ். அப்படி ஏண்டா முன்சஃப்ல தான் தொழுக, இமாமுக்கு பின்னாலதான் தொழுக. சொன்னா இந்த அமல வச்சு நான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன், ஏண்ட மௌத்த அல்லாஹ் வீணாக்க மாட்டான். உள்ளத்தால யோசிங்கோ, நாங்க இப்ப சிந்திக்கணும், என்ன அமல வச்சு வாழ்க்கையில் அல்லாஹ் கிட்ட நல்ல மௌத்த கேட்கிறது. வாழ்க்கையில செஞ்ச பாவத்துக்கு, வாழ்க்கையில செஞ்சு கொண்டிருக்கிற பாவத்துக்கு, கழிக்க முடியாத பாவத்துக்கு நல்ல மௌத்த அடைவோமா இல்லையாண்டு சந்தேகமான நிலைமையா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது? எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் மௌத்தாகினா என்ற நிலைமை என்ன? நான் மௌத்தாக போகக்கூடிய நேரம் என்ற நிலைமை என்ன? வாழ்க்கையில பாதி முடிஞ்சு, 30 வருஷம் கழிச்சாச்சு, 35 வருஷம் வாழ்க்கையில முடிஞ்சு, இன்னும் 5 நேரம் தொழுகை எங்களுக்கு பாரமா இல்லையா? பாரமா இல்லையா? இன்னும் தஹஜ்ஜுதுல இன்பம் வரல, இன்னும் குர்ஆன் எடுத்தா கஷ்டமே. ஒரு நாளைக்கு ஒரு சூரா, ஒரு ஜுசு, வாழ்க்கையில் எவ்வளவு சிரமமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்துடைய பக்க விளைவு, எல்லா பாவத்துக்கும் தௌபா செய்யும். ஒவ்வொரு பாவத்துடைய தௌபா வித்தியாசம். நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சா நாங்க செய்யக்கூடிய தௌபா, நாங்க யா அல்லாஹ் பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்குவோம், இது தௌபா ஓகே. ஏன்னா எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சுக்கிறோம். அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு ரப்பிக்ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த தௌபா சரி வராது. தொழுகை ஒரு மனுஷன் விட்டான், இதோட தௌபா என்ன? யா அல்லாஹ் நான் தொழுகை விட்டுட்டேன், என்னைய மன்னிச்சுக்கோவா, இதா தௌபா? இது தௌபா இல்ல. தொழுகையை விட்டா அதுக்குரிய தௌபா வித்தியாசம். எங்களுக்கு அநியாயம் செஞ்ச ஒரு பாவம் செஞ்சாதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னைய மன்னிச்சுக்கோ இப்படி கேட்கலும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில தொழுகையை விட்டுட்டு என்னைய மன்னிச்சுக்கோன்னு கேட்கிறல்ல, எவ்வளவு காலமாகினாலும், எத்தனை வருஷம் அந்த தொழுகையை விட்டியோ அத்தனை வருஷம் மீட்டி தொழுறது தான் தௌபா. எத்தனை பேர் அப்படி தௌபா செஞ்சு வாழ்க்கை? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் லேசி, நாங்க தான் கஷ்டப்படுத்துறோம். எங்கட மார்க்கம் சரியான லேசி. டைமுக்கு 7 நிமிஷத்துல தொழுதா முடிஞ்சு விஷயம். ஆனா வருஷ கணக்கு தொழாம இருக்கிறோமே, எப்படி இந்த பாவத்துக்கு தௌபா செய்யறது? அடுத்தவனுக்கு எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அட்டூழியம். பாப்பா உம்மா ஹயாத்தோட ஈக்க போக்கள் ஒன்று விளங்குறல்ல, அநியாயம் செய்கிறோம். மௌத்தா போனதுக்கு போறோம், கபர் கிட்ட போய் தழுவுறோம். எப்படி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இந்த பாவத்துக்கு தௌபா செய்ய போறோம்? எப்ப இதை விளங்க போறோம்? ஆனா எங்கட ஆசை எங்களுக்கு நல்ல மௌத்து வரும். அதே போல இது முதலாவது விஷயம், பாவங்களுக்கு தௌபா செய். ரகசியமான பாவம், அடுத்த மனிதர்களுக்கு செய்த பாவம்,
செஞ்ச அநியாயம் இதுல எல்லாத்துக்கும் தௌபா செய்யுங்க. நல்ல மௌத்தை இதை கொண்டு எதிர்பார்க்கலும். ரெண்டாவது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, வாழ்க்கையில மனிதர்களோட நல்ல முறையில நடந்துக்கும். நல்ல மனிதர்களை வாழ்க்கையில சம்பாதிங்க. இது நல்ல மௌத்துக்குரிய அடையாளம். இது வசதி வாய்ப்பு எங்களுக்கு ரெண்டாவது ஐ தேவையில்ல. வாழ்க்கையில நல்ல மனுஷனை சம்பாதிங்க. சல்லி சம்பாதிக்கிறதுல தான் போக்கஸ். அதுக்காக வேண்டிய எவன்ட கல்ப உடைக்கலுமோ உடைக்கிறோம், எவனை கேவலப்படுத்தலுமோ படுத்துறோம், எவனை பின்னுக்காக்கலுமோ ஆக்குறோம், நல்லவனை கெட்டவனாக்குறோம், கெட்டவனை நல்லவனாக்குறோம். ஏன்? சல்லியுடைய மோகம். நல்ல மௌத்தோணும் என்றா கண்ணியமிக்கவர்களே, சல்லி சம்பாதிக்கிறதை விட மனுஷனை சம்பாதி. மனிதர்களோட நல்ல முறையில நடங்க. எந்த அளவுக்கு அஹ்லாக்கோட நடக்கிறோமோ வாழ்க்கையில நல்ல மனிதர்களை கொண்டு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் வருது. புகாரில வருது, முஸ்லிம்ல வருது, நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் வருது. சொன்னாங்க, மாமின் ரஜுலின் முஸ்லிமின் ஃபயகூமு அலல் ஜனாஸத்தி 40 ரஜுலன். ஒரு முஸ்லிமான அடியானுடைய ஜனாதால 40 நபர்கள், 40 ரஜுலன், 40 நபர்கள் வந்து அவங்க லா துஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ, அவங்களுக்கு நிபந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாரையும் வாழ்க்கையில இறைவனை எடுத்திக்க கூடாது, அதாவது ஷிர்க் வச்சிக்க கூடாது. இணை வைக்காத மனிதர்கள் 40 நபர்கள் அந்த மனிதனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினாலோ, அவருக்காக வேண்டி ஒரு நல்ல மனிதன் என்பதாக ஷஃபாஅத் செஞ்சாலோ, அல்லாஹு தஆலா அவங்களுடைய ஷஃபாஅத்தையும் பாவ மன்னிப்பையும் கபூல் செய்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாழ்க்கையில இப்படி எத்தனை பேரை சம்பாதிச்சுக்கிறோம்? எத்தனையோ பேர் எதிர்பார்க்கிறான், இவன் தொலைஞ்சா நல்லவன் தான் எதிர்பார்க்கிறான், இவன் மௌத்தாகினா நல்லவன் தான் எதிர்பார்க்கிறான். வாழ்க்கையில துவா செய்யற மக்களை விட பதுவா செய்யறவங்களை அதிகமா சம்பாதிக்கிறோம். அதனால வாழ்க்கையில நல்ல மனிதர்களை சம்பாதி. வாழ்க்கையுடைய யதார்த்தம் ஹக்கீக்கத்தை விளங்கிக்குவோம். சும்மா வாழக்கூடிய வாழ்க்கையில நாங்க மட்டும் வாழ்றல்ல, எங்களோட எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு துவா செய்யக்கூடிய மக்களை வாழ்க்கையில சம்பாதிக்கும். அப்படியா ஒருத்தர் இஸ்லாமிய வரலாறுல மிக முக்கியமான ஒருத்தர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இவங்க யாருண்டு உலமாக்கள் கிட்ட தனியா இருந்து படி. ஹம்பலி மதஹப், நாங்க எல்லாம் ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப், ஹம்பலி மதஹப், மாலிகி மதஹப், 4 மதஹப். இந்த மதஹப்ல ஹம்பலி மதஹபுடைய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஒரு ஆலிம், இஸ்லாத்துல மிக முக்கியமான ஆலிம். இவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால அவங்களோட ஜனாசாவுடைய கிரௌட மட்டும் தனியா எழுதிக்கிறாங்க. எப்படி? இவங்க மௌத்தாஹினத்துக்கு பின்னால அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஜனாசாக்கு கூடின கிரௌட் எப்படி கிதாபுல எழுதுறாங்க. ஹிஜ்ரி 241 ஆண்டு மௌத்தாகினார். ரபியுல் ஆகிருடைய மாதம் வெள்ளிக்கிழமை மௌத்தாகினாங்க. ஜனாசால 7 லட்சம் ஆம்பளைகள் கலந்து கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ், 7 லட்சம் பேர், 60,000 பெண்கள். இந்த கிரௌட பார்த்து யூதர்கள், நசரானிகள், மஜூசிகள், நெருப்ப வணங்கக்கூடியவர்கள், இந்த 3 கூட்டத்தார், யூதர்கள், நசரானிகள், மஜூசிகள், இந்த கிரௌட பார்த்து இந்த 3 கூட்டத்துல 20,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சுப்ஹான். அவ யோசிங்க, மனுஷன் எப்படி வாழ்ந்தீப்பார், வாழ்க்கை எப்படி நீங்கும். எங்களை பார்த்தோம் இவனாவது ஒருத்த இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு ஈக்கா. நான் யார்ட நிலைமைய பேசல, மிம்பர்ல இருக்கிற ஏண்ட நிலைமைய பேசுறேன். எங்கட வாழ்க்கைய பார்த்து வாழ்க்கையில ஒத்தன் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு. ஜனாதாவை பார்த்து 20,000 பேர் இஸ்லாத்துக்கு வாராங்கண்டா எப்படி நல்ல மௌத்தாகிக்கும். வாழ்க்கையில எப்படி மனுஷரை சம்பாதிச்சுவா. அந்த நாள்ல இவங்க மௌத்தாகின நேரத்துல அந்த நாட்டுடைய அரசன் ஈக்கல்ல, கலீஃபா ஈக்கல்ல. அவங்க ஜனாதெல்லாம் அடக்கி முடிச்சதுக்கு போற வாராங்க. அது குறிச்சு எழுதுறாங்க இமாம் இப்னு ஹாக்கிம், இப்னு ஹாத்தம் ரஹிமஹுல்லாஹ். அவங்க எழுதுறாங்க, இவங்க வந்ததுக்கு போறோம் அந்த கிரௌட் ஜனாதா தொழுந்த தொழுகையிட அந்த பரப்பளவு நின்ற ஏரியாவை ஃபுல்லா அளக்குறாங்க. அளந்து பார்த்தா 2,05,00,000 சதுர அடி பரப்பளவுல மனிதர்கள் ஜனாதா தொழுகையில கலந்து கொண்டிருக்கிறாங்க என்பதா துல்லியமா எழுதுறாங்க. சீர் ஆலாமு நுபலால் எழுதப்பட்டி. அப்ப யோசிங்க, வாழ்க்கை எப்படி இந்தி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் 2 மகன்மார். இந்த சம்பவத்தை நல்லா உள்ளத்தில் எழுதுவோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் 2 மகன்.
அப்துல்லா, முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஏண்ட ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்ட உடனே அந்த ஜனாசாவை கொண்டு போய் அடக்கம் செஞ்ச உடனே யாரும் அந்த இடத்துல அவசரமா போவாங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிற அளவுக்கு அந்த இடத்துல இருந்து எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன். சொன்னாங்க, கொஞ்சம் யோசிங்க, இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிற அளவுக்கு ஈக்கணும் கபர்ல. நாங்க எல்லாம் இந்த ஹதீஸ பேசுறோம், ஆனா யோசிக்கிறோம் இல்ல. ஒரு மாடு அறுத்து குர்பான் கொடுக்கிறதுக்கு, குர்பான் கொடுத்து பங்கிடுறதுக்கு ஒரு 2.5 hour 3 hour போவேன்னு வைங்களே, 3 hour போகும். இதே ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுக்கிறேன்டா, அதை விட ஒரு hour கூட, ஒரு 4.5 hour போகும். வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியும். அப்ப வாழ்க்கையில யோசிங்க, எனக்கு அடிச்சா அடுத்த நிமிஷம் இங்க நிப்பான், எனக்கு என்ன சரி சொன்னா அடுத்த நிமிஷம் வந்துருவானோ, அதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போம். நாங்க மௌத்தாகினா எங்களை கொண்டு போய்த்து மைய கபருஸ்தானுக்குள்ள வச்சா மண்ணை போட்டுட்டு வரப்போக்கல எனக்காக வேண்டி 4.5 hour இஸ்திக்ஃபார் செய்யற எத்தனை பேர் எங்கட வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கிறோம். இதுதான் வாழ்க்கையோட ஹக்கீக்கத், யதார்த்தம். சும்மா பேச்சு இதை பேசுறோம் ஒன்றுக்க முடியும். கேட்டா மௌத்தோணும், நல்ல மௌத்தோணும், வாழ்க்கையில எல்லாத்தின வெறுப்ப சம்பாதிக்க. வாழ்க்கையில நல்ல மௌத்தோணுமா, பாவத்தை விடுங்க. 2வது நல்ல மனிதர்களை வாழ்க்கையில சம்பாதி. 3வது சினோர் அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அதை இந்த ஜும்மால இருந்து ஹயாத்தாக்கு. இன்றைய நாள் ஜும்மாவுடைய தொழுகையில இருந்து இந்த அமல ஹயாத்தாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் நசாயில வருது, இப்னு சுன்னில வருது, தாரீகுல் கபீர்ல வருது, அதே போல முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்ல வருது, ஸஹீஹ் இப்னு ஹுஸைமால வருது. எல்லாத்திலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு சொன்னாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கூடிய நேரம் ஒரு சஹாபி வந்தா, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த நேரத்துல வந்து சஃப்ல நின்ற உடனே ஒரு துஆ ஒன்று ஓதினாங்க. அல்லாஹும்ம ஆத்தினா அஃதல மா துஅதி இபாதக ஸாலிஹீன் என்ற துஆ ஓதினா. இந்த தொழுவிச்சு முடிச்சதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் அந்த துஆ ஓதினா? சொன்னாங்க, நான் தான் ஓதினா. அந்த துஆக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன சாலிஹான் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒன்று எனக்கும் தருவாயாக என்ற அர்த்தம். சொன்னாங்க, இந்த துஆவை நீங்க ஓதினீங்களே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நல்ல மௌத்த தருவான், நீங்க ஷஹீதாக்கப்படுவீங்க என்பதா நன்மாராயம் சொன்னாங்க. அதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, யாரு ஒவ்வொரு நேரமும் தொழுகையில சஃப்ல நிக்கக்கூடிய நேரம் இந்த துஆவை தவறாம ஓதி கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு நல்ல மௌத் அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதாக உலமாக்கள் ஆதரவு வச்சுக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கை சுருக்கம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து பொருத்தமாக மௌத்தாகணும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.